பாத்தியா? இல்ல மாயா, நீ பாத்தியா? இல்ல. ஒருவேளை அவன் வெளியே போயிட்டானா? இல்ல மாயா, கண்டிப்பா அவன் வெளியே போயிருக்க முடியாது. உள்ளதான் எங்கேயோ இருக்கான். எங்க இருக்கான்னு தெரியலையே. மாயா, சீனு மாமா, நீங்களும் இங்கதான் வந்திருக்கீங்களா? நான் அம்மா பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வரேன். ஆமா, கோர்ட்ல என்னாச்சு? தானா, அந்த கார்த்திக் இங்கதான் இருக்கான். என்ன சொல்ற? ஆமா தானா, அவனை நான் வழியில பார்த்தேன், துரத்திட்டு வந்தேன். கோயிலுக்குள்ளதான் வந்தான். இங்கதான் எங்கேயோ இருக்கான் தானா. அப்ப தேடலாம் வாங்க. அவன் கிடைச்சாதான் அம்மாவை காப்பாத்த முடியும். சரி சரி வாங்க. சரி, தேடி பார்க்கலாம். மேடம் ப்ளீஸ் ஜட்மெண்ட் கொடுத்துறாதீங்க. இப்படி கோர்ட்ல கத்த கூடாது. யார் நீங்க? மேடம், இவங்க என் பெரியம்மா தான். இவங்க கொலை பண்ணல. அந்த கார்த்திக் உயிரோட தான் இருக்கான். யுவர் ஆனர், தீர்ப்பளிக்கிற இந்த நேரத்துல இவங்க அதை வந்து தடுக்க பாக்குறாங்க. இவங்க சொல்ற மாதிரி கார்த்திக் உயிரோட இருக்கிறதுக்கான ஆதாரமோ சாட்சியோ இல்ல. இருக்கு மேடம். என்ன இருக்கு? உங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்கா? செத்து போனதா சொன்ன அந்த கார்த்திகே இருக்கான். அதோ வரேன் பாருங்க. வந்தீங்க தப்பு பண்ணாத. ஒழுங்கா தனவ விடு. ஒழுங்கா என்ன போக விடுங்க. இல்ல சொல்றது கேடுறா. விடுறா. முன்னாடி போட, கிட்ட வர. போக, பின்னாடி போக. அவளுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, உன்னை சும்மா விட மாட்டேன்டா. ஒழுங்கா சரணடைஞ்சது. விடுறா அவளை. போடா, பின்னாடி போடா. சொன்னா கேடுறா. போட பின்னாடி. விடுறா அவளை. பின்னாடி போடா, கிட்ட வர. போடா. ஒழுங்கா என்ன போக விட்டுருக்க. விட்டுறா. என்ன ஃபாலோ மட்டும் பண்ணீங்க யாராச்சும், கொன்றுவா இவ்வளவு. இங்க போங்கடா பின்னாடி.
ஒண்ணு இல்ல ராஸ்கல், இவ்வளவு நாள் உயிரோட இருந்துட்டு டிராமா பண்றியாடா? விடு சீனு. இப்ப நமக்கு டைம் இல்ல. இவனை கோர்ட்டு கூட்டிட்டு போகணும் சீனு. வாங்க. எந்திரி. அண்ணா, உனக்கு ஒண்ணும் இல்ல. இல்ல போலாம்.